நல்லா இருக்குங்களா? சரிங்க. ஒரு வயசான மேஸ்திரிங்க, அதனால் கட்டட வேலையெல்லாம் சரி ஒரு முதலாளிகிட்ட ரொம்ப நாளாக வேலை பார்த்துட்டு இருக்காரு. இப்போ அவருக்கு கொஞ்சம் ரொம்ப வயசாயிடுச்சு. அவனால் வேலையெல்லாம் செய்யறதுக்கு முடியல. அதனால் ஒரு நாள் உட்காந்து யோசனை பண்ணுறாரு. சரி, நம்ம இவ்வளோ நாள் உழைச்சது போதும், நம்ம வேலையை விட்டு நின்று கொஞ்ச நாள் குடும்பத்தோட சந்தோஷமாக இருக்கலாம், ஜாலியாக இருக்கலாம், வேலை செஞ்சது போதும் அப்படின்னு சொல்லி முடிவு பண்ணுறாரு. முடிவு பண்ணிட்டு இதை போய் முதலாளிகிட்ட போய் சொல்லுங்க. முதலாளிகிட்ட போய் சொல்றதுக்காக முதலாளிகிட்ட போய் சொல்றாரு. முதலாளி என்ன ஒன்றும் சொல்ல முடியாது, ஏன்னா ரொம்ப நாளா இவர்கிட்டயே வேலை பார்க்குறாப்புல. சரி, நான் ஒன்றும் சொல்ல, நீங்க ரெஸ்ட் எடுத்துக்குங்க, எனக்கு வேற ஒன்றும் இல்லை. இவ்வளோ நாளாக வேலை பார்த்துட்டு ஒரு நல்ல ஆள் வேலையிலிருந்து நிற்கிறேங்கிறீங்களே, அதெல்லாம் எனக்கு வருத்தமாக இருக்கு. ஏன்னா உங்கள் மாதிரி ஒரு நல்ல ஆள் எனக்கு அமையாது, அதனால தான் வருத்தமாக இருக்குது, வேற மற்றபடி ஒன்றும் இல்லை. சரி, நீங்கள் நிற்கிறது இல்லைங்க, அதுக்கு முன்னாடி எனக்கு ஒரு உதவி செய்யுங்க. ஒரே ஒரு வீடு கட்டணும், அந்த வீட்டை நீங்களே இருந்து கிளீனாக முடிச்சு கொடுத்து போட்டு அப்புறம் நின்றுக்குங்க அப்படின்னு சொல்லி முதலாளி சொல்கிறாருங்க. சரி, ரொம்ப நாளாக வேலை செஞ்சவர், அவர் ஒன்றும் சொல்லவும் முடியாதுல்ல. சரிங்க முதலாளி, நான் அப்படியே செய்கிறேன் அப்படிங்கும். உன்னை இடத்த காமிக்காரு, விஷயத்தெல்லாம் சொல்கிறாரு, இந்த மாதிரி கட்டுனுங்க அப்படின்னு சொல்கிறாரு. சரிங்கன்னு சொல்லி ஒரு மலன்னு வேலையை ஆரம்பிக்கிறாருங்க. வேலையை ஆரம்பித்து இவர் செஞ்சாலும் பல வருஷம் இவர் அந்த கட்டடம் கட்டுறதுலேயே பழக்கம் இருந்தாலும் அந்த ஆர்வத்தோட இப்போ செய்ய முடியல. ஏன்னா இவர் அதான் வேலையை விட்டு நிற்கிறதுன்னு முடிவாயிருச்சு. நம்ம இந்த முதலாளிகிட்ட இனிமேல் வேலை செய்ய போகிறதும் இல்லை. அதனால் அந்த பழைய ஆர்வம் அவருக்கு இல்லைங்க. முன்னையெல்லாம் ஒவ்வொரு கட்டடத்துலேயும் எந்த கதவுக்கு எந்த மரம் போடணும், எந்த செங்கல், எந்த சிமெண்ட்னு சொல்லி ஒவ்வொன்றும் பார்த்து நல்லா கவனமாக நல்லா பண்ணுவார். அது எதுவுமே இந்த பில்டிங்கில் இல்லை. அவருக்கு ஒரு ஆர்வமே குறைஞ்சி போச்சு. ஏதோ ஏனோ தானோன்னு பில்டிங் ஏறிக்கிட்டே இருக்கு. ஒரு மாதிரி எல்லாம் கட்டி முடிச்சுட்டாருங்க. கட்டி முடிச்சுட்டு முதலாளிட்டு போய் சொல்கிறாரு, முதலாளி வாங்க, நீங்கள் நாளை காலையில் பாருங்க, வீட்டை திறந்து பாருங்க, எப்படி இருக்குன்னு பாருங்க, நான் எல்லா வேலையை பூரா முடிச்சுட்டேங்க அப்படிங்கிறாரு. சரிங்க வர்றேன், நான் நாளை காலையில் வர்றேன், நீங்களும் வந்துடுங்க அப்படிங்கிறாரு. சரின்னு இவரும் காலையில் போயிடுறாருங்க. அவர் முதலாளியே வர்றாரு, சொன்ன மாதிரி கரெக்டாக வந்துடுறாரு. போய் வீட்டை போய் பார்க்குறாரு, உள்ளேலாம் பார்த்துட்டு சரிங்க எல்லாம் ஓகே அப்படின்றாரு. அப்படின்ட்டு அப்புறம் அவர் கூப்பிட்டு, அந்த மேஸ்திரியை, பழைய மேஸ்திரி கூப்பிட்டு கையில் அந்த வீட்டோடைய சாவியை கொடுக்குறாருங்க. வீட்டோடைய சாவி கொடுத்து, இந்தாங்க இந்த சாவி வச்சுக்கோங்க, இந்த வீடு உங்களுக்காக தான் கட்ட சொன்னேன், இவ்வளவு நாள் என்கிட்ட விசுவாசமா நீங்க வேலை செஞ்சீங்க, சரி கடைசியில் ஏதாவது கொடுக்கணுமே அப்படிங்கிறதுக்கெல்லாம் இந்த வீட்டை உங்களுக்காக தான் கட்ட சொன்னேன், இந்த வீட்டிலே நீங்களே குடிக்கிறதுக்கு இந்தாங்க வச்சுக்கணும்னு சொல்லி சாவி கொடுக்கும்போது இந்த மேஸ்திரிக்கு ஒண்ணுமே புரியலைங்க. இது வரலையும் யார் யாருக்கோ வீடு கட்டினாரு, அப்பெல்லாம் ஒவ்வொன்றும் பார்த்து 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 கட்டினாரு, நல்லா கட்டினாரு. இது ஏனோ தானோன்னு வேண்டா வெறுப்பா கட்டினாரு. கடைசி பாருங்க, அந்த வீடு இவருக்கே வந்துருச்சு. இவருக்குன்னு இவருக்கு தெரியாது. சில சமயங்கள்ல அப்படித்தாங்க, சில சமயங்கள்ல அப்படித்தான் தவறுதல் ஆயிடுது. நமக்காக வாழ்க்கையை நம்ம தான் அமைக்கிறோம், ஆனா அதுலயே சில நேரம் தவறிடுறோம். பாத்தீங்களா, நம்ம கொஞ்சம் அசால்ட் ஆயிருக்கும் பாருங்க. இப்ப மேஸ்திரிக்கு அந்த மாதிரி தான் ஆயிடுச்சு. எல்லாத்துக்கும் வீடு நல்லா கட்டி கொடுத்தாரு, ஆனா இவருக்குள்ள வீடு அந்த கவனம் இல்லாம நல்லா இல்லாம அமைஞ்சிருச்சு. என்ன பண்றதுங்க?